வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் வந்து இப்போதைக்கு சீஸ்ஃபயர்ல முடிஞ்சிருக்கு. பிப்ரவரி ஆரம்பிச்ச இந்த போர் வந்து 1½ மாதங்களுக்கு பின்ன சீஸ்ஃபயர்ல முடிஞ்சிருக்கு. அந்த போர் எப்படி அந்த ஆரம்பிச்ச நாள்லேருந்து இன்று வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 25, 26ஆம் தேதி வந்து பிரதமர் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போனார். அது நான் ஏற்கனவே போன பதிவில் போட்டிருந்தேன். அவர் போய் வந்து 2வது நாள் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹெவி ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமானி கொல்லப்பட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஏன்னா தாக்கத்தில் அந்த முதல் 2 நாள்லேயே வந்து அவங்களுடைய மெயின் லீடர் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டது வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் வெற்றியாகவும் கருதப்பட்டது. இது வந்து இப்படி இருக்கிற நேரத்தில் ஈரானும் வந்து பதில் தாக்குதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு முக்கியமாக வந்து மார்ச் 7, 8 இந்த 2 தேதிகள்ல இருந்து ரொம்ப அதிகமாக வந்து மிடில் ஈஸ்டில் யுஏஇ, சவுதி, ஈவன் கத்தார், பஹ்ரைன், குவைத் இங்கே இருக்கிற நகரங்களிலும் யூஎஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா நிறுவனங்களும் யூஎஸ்க்கு சம்மந்தப்பட்ட யூஎஸ் ஆஃபீஸ், நேவல் பேசஸ், ஏர் பேசஸ், யூஎலோட ஆஃபீஸ், ஈவன் சிஐஏவோட சீக்ரெட் ஹைட் அவுட் பிளேசஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற எமிரேட்ஸில் இருக்கிற மிக உயரமான பில்டிங். அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே தாக்குதல் நடந்துச்சு. அந்த வீடியோக்கள் நிறைய வந்து அப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து துபாய்க்கு போய் அங்கே வந்து ஹெவன் ஃப்ரீ, அதை சொல்லுவாங்க, நோ டேக்ஸ் ஃப்ரீ ஹெவன் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அதாவது இந்த போர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த காட்டியிருக்கு. என்னன்னா, நம்ம எவ்வளோதான் பணக்காரங்களாலும் வளர்ந்த நாடாக இருந்தாலும் இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் மிலிட்ரிலி இது எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதாவது நம்ம ஒரு பெரிய மாலை வீட்டில் இருந்தாலும் நம்ம வீடை சுற்றி ஒரு நல்ல ஒரு பவுண்ட்ரிஸு, ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரி இருந்தால் தான் நம்ம பாதுகாக்க முடியும். பவுண்ட்ரியே ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய மாலைகள் இருந்தாலும் யாரை வேணா எப்போ வேணா உங்கள் வீட்டில் ஒரு அபகரித்து உங்களை கொல்லவும் செய்வாங்கன்றதுக்கான நல்ல உதாரணம் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர். 28 ஆரம்பிச்சது. 1, 2 வந்து சுப்ரீம் லீடர் ஈரான் கொல்லப்பட்டார். 7, 8 மிகப்பெரிய தாக்குதல் ஆரம்பிச்சது. அது ரொம்ப நாள் போனதுல பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து மார்ச் 13 வந்து 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் நடந்துச்சு. 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அதாவது மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த சீ ரூட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஈரான். இதனால மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. என்னன்னா பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகள் தான் நம்ம இப்போ வந்து கேஸ் வந்து பயங்கர தட்டுப்பாடு ஆயிடுச்சு. பெட்ரோல் டீசலோட நம்ம சமாளிச்சிட்டோம். கேஸ் வந்து நம்மளால சமாளிக்க முடியல. எல்பிஜி கேஸ், சிஎன்ஜி இது ரெண்டும் வந்து கேஸ் ஃபார்ம், இது ரெண்டுமே சமாளிக்க முடியல. க்ரூட் ஆயிலாக தான் வந்து நம்ம வாங்குறோம். க்ரூட் ஆயில தான் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து, ரஷ்யாவிலேருந்து, மற்ற நாடுகள்லேருந்து. க்ரூட் ஆயிலேருந்து ரிஃபைன் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஆயிலாக எடுக்கிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ஸு, பிளைன்ஸ்க்கு பண்ணக்கூடியது, தென் ஒயிட் பெட்ரோல் பிளைன்ஸ்க்கு போடக்கூடியது, தென் டீசல் பெட்ரோல். அதில் ஹை எண்ட் இருக்குது. டீசல் பெட்ரோல் ஹை எண்டு நீங்கள் ப்ரீமியர் பெட்ரோல் பார்த்துருப்பீங்க. தென் கம்ஸ் எல்பிஜி, சிஎன்ஜி. லாஸ்ட் தான் மோஸ்ட் வெயிட்லெஸ் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேஸ் தான் வந்து எல்பிஜி. அதுதான் வந்து லாஸ்ட்டு. அது வந்து நம்ம முக்கியமாக வந்து கத்தார் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறதுனால, கத்தாரை டார்கெட் பண்ணுறதுனால அதோட தட்டுப்பாடு ஆயிடுச்சு. 1, 2வது இந்த சீ ரூட்டை பிளாக் பண்ணதுனால இது ரெண்டும் சேர்ந்ததுனால எல்பிஜி மிகப்பெரிய தட்டுப்பாடு ஆயிடுச்சு. நம்மளால எதுவுமே பண்ண முடியல. நம்ம இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப பிரச்சனையாக போச்சு. நான் நிறைய நீங்கள் டிவியில் பார்த்துக்கோ, நிறைய பேர் எல்பிஜி கேஸ் எடுத்துக்கிட்டு கேஸ் கம்பெனி சிலிண்டர் இல்லை ரோட்டில் போயிருப்பாங்க. ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்களில் வந்து ஆயில் ரிஃபைனரிஸ், ஆயில் டிப்போஸ், ஆயில் ஸ்டோரேஜையும் தாக்குதல் பண்ணாங்க. அதோட விளைவு தான் வந்து அவங்க இதை டார்கெட்டட். ஏதாவது என்னோட கண்ட்ரிக்கு இப்போ பாதிப்பு வந்தால் இந்த உலகத்துக்கே பாதிப்பு வரணுன்றது அவங்க ரொம்ப சொல்றது போர்த்தந்திரமாக யூஸ் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் குவைத், யுஏஇ, சவுதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹாவ் அன் ஆர்மி. அமெரிக்காவுடைய பேஸ் அங்கே இருக்கு. அமெரிக்கா தான் அங்கே பாதுகாப்பு. இப்போ அமெரிக்கா எங்கே போச்சு?
அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே போச்சு, அமெரிக்கா ஏன் பாதுகாக்கல? ஸோ அமெரிக்கா வந்து என்ன சொல்றது, இட் ஹாஸ் பீன் என்ன சொல்றது, அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஏற்கனவே போல பதிவுகளை என்னோட பதிவுகள் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா இஸ் நாட் நவ் எ சூப்பர் பவர் நான் சொல்லிட்டே இருந்தேன். இட் வாஸ் நெவர் எ சூப்பர் பவர். நவ் இட் வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இட் இஸ் எக்ஸ்போஸ்டுன்னவங்கள. அதுதான் வந்து உலகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நீ அமெரிக்கா நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது. இதோட இன்னொரு விஷயமும் ரொம்ப ஹியூமரு, ஒரு பயங்கரமா பரவன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, 14 வந்து 14ஆம் தேதி மார்ச் 14ஆம் தேதி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நித்தினாவி வந்து ஈரானுடைய மிசைல் தாக்குதலில் கொல்லப்பட்டார்னு சொல்லப்பட்டாங்க. சில ஹியூமர்ஸ் என்ன இருந்ததுன்னா, ஹி ஹாஸ் ஃப்ளைன் அவுட் ஆஃப் இஸ்ரேல். ஜெர்மன்ல இருக்கிற மொசாடுடைய சீக்ரெட் அண்ட் சிஐயோட சீக்ரெட் பங்கர்ஸ், சீக்ரெட் பிளேஸ்ல அங்கிருந்து தான் அவர் எல்லா வார்ஸையும் மானிட்டர் பண்ணி ஆப்ரேட் பண்றதா சொல்லப்படுது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. அது உண்மையாகவும் இருக்கலாம். பிகாஸ் மொசாட் கேன் டூ எனி திங் இன் திஸ் வேர்ல்டு. தேர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு மார்ச் 15-16 வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமான டெலவியில வந்து ஒரு டீ ஷாப்ல வந்து டீ வாங்கி குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு, நான் உயிரோடு தான் இருக்கிற வீடியோ போட்டாரு. சில பேர் வந்து ஏஐன்னு சொன்னாங்க. பிறரில் தெரிஞ்சது அது வந்து ஒரு உண்மையான வீடியோ தான். பட் அத்தன்டிகேட்டடான்னு பார்த்தீங்கன்னா அது டெலவியில தான் எடுத்ததான்ன்றது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியா இருந்தது. இது எப்படி நடக்கிற இந்த போர்கள் நடந்துகிட்டே இப்படி வந்ததுனால ஏப்ரல் மாசம் வந்து என்ன ஆச்சுன்னா, ட்ரம்ப் வந்து ஏப்ரல் 11-12 வந்து ஒரு சீஸ் ஃபயருக்கு போடலாம், ஒரு பீஸ் டாக்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை தன்னுடைய வளர்ப்பு நாயனை பாகிஸ்தானை தேர்ந்தெடுத்து இந்த பாகிஸ்தானில் வந்து ஒரு பீஸ் டாக் வைக்கலாம்னு 2 நாள் முடிவு பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த பீஸ் டாக்ஸ் வந்து எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த பீஸ் டாக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதனால என்ன ஆச்சுன்னா, பீஸ் டாக்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன 11-12 ஃபெயில் ஆன 13ஆம் தேதி வந்து ட்ரம்ப் வந்து மிக அதிசலிபுத்தனமான முட்டாள்தனமான ஒரு சொன்னா, நானும் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்றேன்னு ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே பிளாக் தான் இருக்காது, அதுல வந்து நீங்க எப்படி வந்து இன்னும் பிளாக் பண்ணுவீங்க? அது என்ன சொன்னாங்கன்னா, ஈரான்ல இருந்து வாங்குற எந்த நாட்டுக்கும் எந்த நாடா இருந்தாலும் ஆயில எந்த பொருள் வாங்கினா அவங்க மேல 50% டேரிஃப் போடணும். இன்ஃபேக்ட் இந்த டேரிஃப் கேட்டு கேட்டு காது பொழிச்சு போச்சு. இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்க 4 நாடுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கு. ஈரான் அந்த ஆயில் வெல்ஸ் ஷிப்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு இந்தியா, ரஷ்யா அண்ட் சைனா அண்டு ஈராக், அது பக்கத்தோட நாடு. அதோட நாடுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸப்ஷன் இருக்கு. அது எல்லா நாட்டிலையும் வந்து பெட்ரோல் பஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க நாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் டீசல் பிரச்சனையாக இருக்குது, யூரோப்பில் பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க கூர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, 4-5 வருஷமா நடந்துட்டு இருக்கிற யுக்ரைன் ரஷ்யா வார் பத்தி யாருமே பேசுறதே இல்லை. கவனிச்சிங்களா? யுக்ரைன் ரஷ்யா வார் பத்தி யாருமே பேசுறது இல்லை. இந்த போர்ல மிகப்பெரிய ஒரு லாபம் வெற்றி பெற்றது யாருன்னு நான் நினைக்கிறேன்னா வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் வந்து புட்டின். ஹஸ் பிளேட் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் சில ஹியூமர்ஸ் என்ன வந்து இருக்குன்னா, ரஷ்யா வந்து ஈரானுக்கு வந்து தன்னுடைய சொபிஸ்டிகேட்டட் மிசைல் சிஸ்டம் S-400 நம்ம கிட்ட S-300 S-400 இந்தியாவுக்கு டெலிவரி பண்ண ஒரு பேட்டரிஸ், ஒரு ஃபுல் கன்சைன்மெண்ட்டை வந்து ஈரானுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு பொய்ன்னு தெரியல. அது ஹியூமரா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து இனிமேல் நம்மளால அட்டாக் பண்ணாலும் ஈரான் கேன் டிஃபெண்ட்னாலும் இந்த பீஸ் டாக்கு வந்திருக்குன்னு சொன்னது. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பலவீனத்தை வந்து இந்த போர் காட்டியிருக்கு. அதால வந்து ஒரு சின்ன நாட்டு ஈரான் போன்ற ஒரு நாடு, ஈரான் டசன்ட் ஹாவ் எ மிலிட்ரி மட்டும் தான் அது கிட்ட இருக்கு, மிசைல் சிஸ்டம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இட் டசன்ட் ஹாவ் எ நேவி. ரொம்ப சின்ன நேவி கிடையாது, டசன்ட் ஹாவ் வார்ஷிப்ஸ் கிடையாது, நேவி கிடையாது, பெரிய ஏர்ஃபோர்ஸும் கிடையாது. அதுக்கிட்ட வந்து 4th ஜென்ரேஷனுக்கான ஒரு ஏர்ஃபோர்ஸ் கூட கிடையாது. 3.5 பழைய காலத்து 80s 90s இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் தான் அதோடது. அந்த நாட்டுக்கிட்டே உங்களால ஜெயிக்க முடியாத போது நாளைக்கு போர் வரும்போது ரஷ்யாவும் சைனாவும் எப்படி அமெரிக்கா ஜெயிக்கும்? அதோடைய மிகப்பெரிய ஒரு எதிரொலி தான் நீங்க பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 7-11, அதாவது பாகிஸ்தானில் வந்து பீஸ் டாக்ஸ் 11-12 நடக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக 11ஆம் தேதி 7-11 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்வானுடைய சேர்மேன் வந்து சைனா விசிட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க.
தைவான் ஆக்கிரமிப்பு பண்ணுறதா சைனாவுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்குது. 2030 பண்ணுறது நிறைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாங்க. இதுலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அமெரிக்காவை நம்பினா நம்ம நாசமாக போயிடுவோம், நம்மளை யாரை காப்பாற்ற வர மாட்டாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதில் சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலான்னு சொல்லிட்டு தாய்வான் முடிவு பண்ணி அவங்க வந்து பேக் டோராக இல்லாமல் டைரெக்டாக உலகத்துக்கு தெரிய மாதிரி சைனாவோட நெகோஷியேட் பண்ணுறாங்க. இப்படியே போச்சுன்னா தாய்வான் வந்து சைனாவுடைய காலனியாக மாறும். இல்லைன்னா ஒரு கன்சிடருக்கான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. நீங்கள் வந்து நாங்கள் சைனான்றதில் வரோம், பட் எங்களுக்குன்னு ஒரு சில சுயாட்சி தரணும். ஹாங்காங் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாங்காங் எடுத்திங்கன்னா ஹாங்காங்லேயே வந்து ஒரு தனி நாடாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து சைனாவோட சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு தனி அட்மினிஸ்ட்ரேஷன், தனி எல்லாமே தனியாக நடக்குது. பட் இட் இஸ் கன்சிடர்ட் ஹேஸ் எ பார்ட் ஆஃப் சைனா. ஸோ இந்த போரில் அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு, மிகப்பெரிய பலவீனம் அடைஞ்சிருக்கு. இஸ்ரேலுக்கு வந்து இது வந்து ஒரு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு இஸ்ரேலுக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, அதோடைய மெயின் டார்கெட், அதோட சுப்ரீம் லீடர் அலி கமானியை கொன்னது. முக்கியமான சில ஹை கமாண்டர் இன் சீஃப், அதாவது நம்மளுடைய வந்து ஒரு ஆர்மி சீஃப், நேவல் சீஃப் உடைய இருக்கிற ரேங்க்ல இருக்கிற 2-3 பேர் அவங்க கொண்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2-3 பேர் கொண்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டார்கெட், அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் அச்சீவ் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாங்க. அமெரிக்காவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஈரான் வந்து இந்த மிகப்பெரிய தாக்குதல் இருந்து இட் கன்சாலிடேட்டட் அண்ட் ரெஜிம் சேஞ்ச் ஆகலை. ஸோ ஈரானுக்கும் இது வந்து பெரிய பாதிப்பு கிடையாது. ரஷ்யாவுக்கு வந்து யுக்ரைன் வார் எல்லாம் மறந்துட்டனால இப்போ இந்த யுக்ரைன் வாரில் இன்னும் இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள யுக்ரைன்ல எவ்வளோ பாகங்கள் ரஷ்யா எடுத்து யுக்ரைனை வந்து ஒரு அக்ரிமெண்ட் டீல் கொண்டு வரும்ன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் சைனாக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெனின்சுலாக்கு அப்புறம் அதோடைய மிகப்பெரிய ஆயில் கன்சப்ஷன் வந்து வெனின்சுலா அண்ட் ஈரான் தான். ஸோ இந்த 2 நாடுகளையும் அமெரிக்கா டார்கெட் பண்ணி அதோட எக்கானமியை க்ளாஸ் பண்ண பார்க்குது. ஸோ சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடி. சைனாவும் இனி வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அது தாய்வானை ஆக்கிரமிப்பு பண்ணுமா இல்லையான்றது பார்க்கணும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 நம்ம தமிழ் வருடப்பூர்வ அன்னைக்கு ட்ரம்ப் வந்து மோடியோட கால் பண்ணி, நம்ம இந்திய பிரதமர் மோடியோட கால் பண்ணி இந்த விஷயங்கள்ல பேசியிருக்காரு. இந்திய பிரதமர் வழக்கம் போல வந்து நீங்கள் வந்து இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் நீ வந்து எங்களை பாகிஸ்தான் எல்லா பேச்சுவார்த்தை தீக்கணும்னு சொல்லும்போது நம்மளும் அதே திருப்பி சொல்கிறோம். அதனால சொல்லுவாங்கல்ல, கர்மான்றது இதுதான் கர்மா. கடைசியில் வந்து அவனுக்கே வந்து சேர்ந்துருக்கு. அமெரிக்கா ஹேஸ் கம்ப்ளீட்லி பீன் எக்ஸ்போஸ்ட். அமெரிக்கா அவருடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அது எவ்வளோ வீக்காக இருக்குது இப்போ இந்த இட்ஸ் நாட் ஏ சூப்பர் பவர் எனிமோர். எக்கனாமிக்கலாகவும் அது ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு. இந்தியாவுக்கு இந்த எல்பிஜி கேஸ் தவிர மற்றபடி எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் சில கஷ்டங்களோட போடுறதுக்கு முக்கியமான காரணம் மோடி அவர்களுடைய லீடர்ஷிப் அண்ட் டிப்ளமசி ஹெடட் பை அஜித் தோவல் அண்ட் ஜெய்சங்கர். இந்த பதிவில் இந்த சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இந்த இவ்வளோ விஷயங்கள் மட்டும்தான் பேசப்பட்டது. சீஸ்ஃபயர் இப்போ இருக்குது. இந்த சீஸ்ஃபயர் முற்றிலுமாக எப்போ போகும், என்ன ஆகுன்றது இனிமே தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த மந்த் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே இருந்தாலும் அமெரிக்கா வில் நெவர் கெட் இன் டு வார் கைண்ட் ஆஃப் திங் அகெயின் வித் ஈரான் நான் நினைக்கிறேன். ரஷ்யா இதுக்கப்புறம் எப்படி முடிவெடுக்கும், இந்தியா இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கும், எஸ்பெஷலி காஷ்மீர், பலூச்சிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் 2029-28 இந்தியா பாகிஸ்தானை உடைக்குமா, அப்படியே உடைச்சாலும் டைரக்டாக உடைச்சாலும் எந்த நாடும் கேள்வி கேட்காத மாதிரி பார்த்துக்குமா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 மாநில தேர்தலும் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றிய பதிவு நம்ம நெக்ஸ்ட் பதிவை நம்ம பார்ப்போம். 5 மாநில தேர்தல்களை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டமாக பார்ப்போம். ஏன்னா எலெக்ஷன் இன்னும் முடியல, ஓட்டிங் இன்னும் நடக்கலை. ஸோ உங்கள் பொன்னான நேரத்தை இவ்வளோ நேரம் ஒதுக்குனதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜெய் ஹிந்த்.